இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். நேர்களுக்கு காலை வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை பிரைம் டைம் சன்ரைஸோடு இணைந்து கொள்கின்றோம். செய்திகளுடன் நான் ஃபஸ்லுல்லா முபாரக். உலகளாவிய ரீதியில் இன்றைய தினம் இந்துக்கள் சிவராத்திரி தினத்தை அனுஷ்டிக்கின்றனர். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய ரீதியில் இந்துக்கள் பக்தியுடன் அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி விரதம் இன்று. சிவராத்திரி விரதம் மதங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. நாளை வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை. பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவை யூனிசெஃப் நல்லெண்ண தூதுவர் பதவியிலிருந்து விலகுமாறு பாகிஸ்தான் வலியுறுத்தல். முதலில் உள்நாட்டு செய்திகள். இந்துக்கள் சிவபெருமானுக்காக அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி விரதம் என்றாகும். வருடாந்தம் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திகதியில் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படும். மகா சிவராத்திரி விரதம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு. முதலில் குறித்து கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்கினி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்த நாளாக சிவராத்திரியை இதிகாசங்கள் கூறுகின்றன. மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் வாழ்த்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். சிவபெருமானுக்காக நித்திரையை தவிர்த்து உண்ணாவிரதமிருந்து தியானத்தின் மூலம் தமது ஆன்மீக ஒழுக்கத்தை அடைவதற்காக செயற்படும் ஒரு மத ரீதியான புனித நாளாகவே சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார். நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் வாழ்ந்து வரும் இந்து பக்தர்களின் அந்த ஆன்மீக பிரார்த்தனை நிறைவேறி அவர்களின் வாழ்க்கை நல்வழிப்படும் பட்சத்தில் அது அவர்களுடன் இணைந்து வாழும் ஏனைய சமூகத்தவர்களின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றுவதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் அது மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்திற்கும் வழிவகுக்கும் எனவும் ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஏற்றப்படும் தீபத்தினால் உலகின் இருள் நீங்குவதை போன்று உலக வாழ் இந்த மக்களின் இதயங்களில் இருள் நீங்கி ஒளிபெற்று நல்வாழ்வு வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். இன, மத, கலாசார பல்வகைமையின் அழகு மற்றும் பெருமதியை அறிந்து கொள்வதற்கு மகா சிவராத்திரி தினம் நம் அனைவருக்கும் பிரகாசத்தின் தினமாக அமையும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரி தினத்தை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடும் இந்த மக்களுக்காக பிரார்த்திப்பதுடன் ஆன்மீக விடுதலை மூலம் சாந்தி, சமாதானம் நிலை பெற வேண்டும் எனவும் வாழ்த்துவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்து மதத்தில் காணப்படுகின்ற சிறந்த அனுஷ்டானங்களும் விழாக்களும் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதுடன் மாத்திரமன்றி இலங்கை மக்களிடையே பரஸ்பர புரிந்துணர்வை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் துணை புரிவதாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் விடுத்துள்ள சிவராத்திரி தின வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்புனித மகா சிவராத்திரி தினத்தில் சமய அனுஷ்டானங்களில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் இறைவனின் அருட்கடாட்சமும் அருளும் கிட்ட வேண்டும் எனவும் சுபீட்சம் மற்றும் ஒற்றுமை என்பவற்றின்
தாத்பரியத்தை பிரதிபலிக்க செய்கின்ற விழா ஒன்றினை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு கிட்ட வேண்டும் எனவும் பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து சமூகங்களுக்கிடையிலும் நட்புறவு மிக்க அன்பு கலந்த உறவுகள் வலுவடைந்து சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வதற்குரிய காலம் ஒன்று உருவாக வேண்டும் என பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாளை வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கான பாடசாலை நடவடிக்கைகள் மற்றும் ஒரு விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் என ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் அறிவித்துள்ளார். இதேவேளை நாளை தனியார் கல்வி நிறுவனங்களும் தமது மாணவர்களுக்கான விடுமுறையை வழங்குமாறும் வடமாகாண ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை கதிர்காம முருகன் ஆலய வளாகத்தில் தனக்குத்தானே தீ மூட்டிக் கொண்ட நபர் உயிரிழந்துள்ளார். தீக்காயங்களுக்குள்ளான நபர் ஹமாந்தோட்டை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது ரன்மினி தன்ன பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். தீயினால் ஆலயத்திற்கு அருகிலுள்ள கட்டிடம் ஒன்றின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். தீயணைப்பு பிரிவு மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். வடமாகாண சங்கீத சபையின் 23வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு வடமாகாண சங்கீத சபையின் தலைவர் சுந்தரசிவம் தலைமையில் யாழ் மருதனார் மடம் வடமாகாண சங்கீத சபையில் நடைபெற்றது. இதன்போது 44 பேர் கலாவித்தகர் பட்டம் பெற்றமை குறிப்பிடத்தக்கது.